புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே சாலையில் சென்றபோது இருசக்கர வாகனம் தீப்பற்றி எரிந்ததில் 9 வயது சிறுவனுக்கு தீக்காயம் ஏற்பட்டுள்ளது. அவனது தாயும் சகோதரியும் தப்பியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மயில்வாகனன் வழங்க கேட்கலாம். மயில்வாகனன், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள உலகம்பட்டியைச் சேர்ந்தவர் மாணிக்கம். இவரது மனைவி ரஞ்சிதா தனது 9 வயது மகனான ராஜீவ் மற்றும் தனது மகளுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். பொன்னமராவதியிலிருந்து உலகம்பட்டிக்கு சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ரஞ்சிதாவின் இருசக்கர வாகனத்தின் முன்பகுதியில் தீப்பற்றி எரிந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ரஞ்சிதா தனது மகளுடன் கீழே மொப்பட்டை போட்டுவிட்டு கீழே விழுந்து விட்டார். ஆனால் சிறுவன் ராஜீவ் மட்டும் மொப்பட்டின் முன்பகுதியில் மாட்டியுள்ளார். அதற்குள் தீ மொப்பட் முழுவதும் மளமளவென பரவியது. மொப்பட்டின் முன்பகுதியில் இருந்த ராஜீவ் உடல் மீது தீ பரவே கூச்சலிட்டுள்ளார். இதனால் அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து தீயில் இருந்து சிறுவனை மீட்டனர். பலத்த காயமடைந்த சிறுவன் பொன்னமராவதி அரசு பாப்பாயாச்சி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார். மேலும் அங்கு முதலுதவி செய்யப்பட்டது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இந்த விபத்து குறித்து பொன்னமராவதி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மொப்பட்டில் தீப்பிடித்த சம்பவத்தில் சிறுவன் காயமடைந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.